இல்லை, நான் பொறுப்பு எதிர்பார்த்து வேலை செய்யலை. எனக்கு என் அண்ணன் அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. என்னோட எண்ணமும் அதுதான். அதனால் கடைசி வரைக்கும் நான் அண்ணன் கூட சேர்ந்து வேலை செய்யணும். பொறுப்பு எப்போ வேணாலும் வரும். உண்மையாக இருக்கும்போது, நேர்மையாக உழைக்கும் போது எப்போ வேணாலும் வரும். பொறுப்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். இங்கே மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு லான்ச் நடந்துகிட்ருக்கு. டாக்டர் தீப் சன் டாக்டர் குணால் தீப் வந்து ஒரு சவுத் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காரு. டார்க் ஆர்த்தோ கேர், அதாவது ரோபோட்டிக் மிஷின்லேயே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை லான்ச் பண்ணியிருக்காரு. நீ ரீப்ளேஸ்மெண்ட். இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு ஹியூமன் பண்ணுறதுக்கும் ஒரு மெஷின் ரோபோ பண்ணுறதுக்கும் நிறைய அக்யூரசி இருக்குது. அண்டு பெயின் இல்லாமல் இம்மீடியட்டாக ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான எல்லா அம்சங்களும் இதில் இருக்குது. அந்த ஒரு நிகழ்வுக்கு தான் நான் இங்கே வந்தேன். அண்ட் டாக்டர் தீப் சார் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப ஒரு மென்டார் மாதிரி, ஒரு கடவுள் மாதிரி. நான் ஒரு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த டைமில் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை வந்து கிட்டத்தட்ட என்னை ஒரு சூசைடல் தாட்லேருந்து என்னை வெளியே கொண்டு வந்து என் கூட அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி என்னை இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன்னா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட்ஸ் ஐ கேம் ஹியர். அண்ட் இந்த ரோபோட் மிஷினுக்கு வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. அண்ட் தமிழ் மருத்துவர்கள் உலக அளவில் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறது இது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுலேயும் நம்ம மதுரைக்குள்ள இருக்கிறது இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஊடக ஊழியாளர் உங்களை எல்லாருக்குமே தெரியும், அண்ணா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய நெகட்டிவான கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான பதில் கொடுத்துருக்காரு. செயல் வடிவமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள். இல்லை, நான் பொறுப்பு எதிர்பார்த்து வேலை செய்யலை. எனக்கு என் அண்ணன் அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. என்னோட எண்ணமும் அதுதான். அதனால் கடைசி வரைக்கும் நான் அண்ணன் கூட சேர்ந்து வேலை செய்யணும். பொறுப்பு எப்போ வேணாலும் வரும். உண்மையாக இருக்கும்போது, நேர்மையாக உழைக்கும் போது எப்போ வேணாலும் வரும். பொறுப்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். நிறைய நல்லது நடக்கும். நல்ல விஷயங்களை நோக்கி நல்ல மாற்றம் நடக்கும். மாவட்ட செயலாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்துற மாதிரியே இருக்கு. ஆமாம், இது என்னென்னா அவங்களுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். சின்ன ஒரு நீங்கள் இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா தெரியல, 35 வருஷமாக வந்து மக்கள் பணி நிறைய செஞ்சுட்டு வந்தவங்க இன்றைக்கி அரசியல் கட்சிகளை வந்து ஒரு பொறுப்புக்கு வந்து ஒரு நிர்வாகத்துக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம் தேவைப்படுது அவங்களுக்கு. அது தவறு இல்லை. ஆனால் மக்களுக்கு பாதிக்கும் வகையில் டிராஃபிக்கவோ இல்லை வேறு பிரச்சனையோ இருந்தால் அது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க வேண்டியது. அதெல்லாம் இப்போ தலைமை கழகத்தில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஆமாம் சார், அது எல்லாருக்கும் ஒன்று இருக்குல்ல சார். நம்ம அரசியல் கட்சியில் எல்லா எண்ணம் உள்ளவங்களும் இருப்பாங்க, புரிதல் உள்ளவங்களும் இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு இப்போ நீங்களே கேட்குறீங்க, எனக்கு பொறுப்புன்னு எதிர்பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் மேட்டர் இல்லை. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம தளபதி என்னென்ன எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம நம்புகிறோம், அந்த கொள்கையை நம்புகிறோம். அந்த கொள்கை பிடிப்பும் தளபதி என்ன மேலே நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி குழப்பமோ விமர்சனமோ இல்லை. அது அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த உணர வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக அவங்களை உணர வைப்போம் சார். இல்லை சார், அவர் வந்து இந்த தேர்தலுக்கான அந்த தேர்தல் பணிக்கான ஒரு பொதுச் செயலாளர், அந்த விஷயங்கள் வியூகத்துக்கான ஒரு பொதுச் செயலாளராக தான் இருக்கிற ஒழிய கட்சிக்கான பொதுச் செயலாளர் வந்து அண்ணன் புசியானந்த் அவர் அதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். ஏற்கனவே ஆனந்த் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கட்சியில் உழைச்சவங்களுக்கு தான் முக்கிய பதவிகள் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து வெளியிருந்து வந்தவங்க உடனே துணை பொதுச் செயலாளர், ஐடி செயலாளர்லாம் போடுறாங்க. இது முரணா தெரியலையா? இல்லை சார், இது அப்படி சார் இல்லை சார். கட்சியில் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் எல்லா மாவட்ட செயலாளரும் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இது வந்து தேர்தல் வியூகத்துக்காக அந்த அனுபவம் உள்ளவங்களை அங்கே எடுத்திருக்காங்க. இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். மற்றபடி இங்கே இருக்கிறவங்களை புறக்கணிச்சுட்டு புதுசாக யாரையுமே கூப்பிடல, புதுசாக யாரையுமே வந்து சேர்க்கலை. ஆனால் சேர்க்கக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை. நீ அடுத்தடுத்து புதியவர்கள் வருவாருங்க. அவங்க என்ன சொன்னார் புசியானந்த் அண்ணன், முதலில் இந்த இயக்கத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தில் 30 வருஷமாக போஸ்டர் ஓட்டினவங்க, அண்ணனுக்காக உழைச்சவங்க, மக்களுக்காக உழைச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் பதவிகளை கொடுத்துட்டு அடுத்து புதிய வரவுகளை நாம் வரவேற்போம்னு சொல்லி புசியானந்த் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் நடந்துட்டு இருக்கு சார். ஓராண்டு தான் இருக்கு தேர்தலுக்கு. எதிர்பார்த்த இடங்கள் அந்த வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்கும்னு உறுதியாக இருக்கும் சார். கொள்கை தலைவராக வந்து பெரியார் அமைச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து பெரியார் வந்து சர்ச்சையை பேசிக்கிட்டே இருக்கார் சீமானவர். ஆனால் அது தொடர்பாக வந்து பத்திரிகையாளர் சந்திப்போ, அது தொடர்பாக நம்ம அறிக்கையோ இப்போ வரை விடல. கொள்கை தலைவராக இருக்கும் பொழுது அதுக்கான குறைஞ்சபட்சமாக ஒரு அறிக்கையாக விட்டுருக்கீங்க, விடாமல் இருக்காரு சார். அதாவது நம்ம தமிழக அரசியலில் வந்து காமராஜர் ஐயா,
பெரியார், இன்னும் அம்பேத்கர், இன்னும் நிறைய பேர், முத்துராமலிங்க தேவர், நிறைய பேரை புறக்கணிச்சிட்டு இந்த அரசியல் நம்ம பார்க்கவே முடியாது சார். இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து சில பேர் பேசுறது எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். அதுக்கான பதிலை வந்து செயலில் காமிப்போம் சார். நாங்கள் ஒரு கொள்கை தலைவர் இருங்க சார், அது செயலில் தான் காமிக்க முடியும். எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்ல முடியாது சார். அவர் சில விஷயங்கள் சொல்லுவார், அதுக்கு நமக்கு மக்கள் பணி செய்யறதுக்கான நேரமே கம்மியாக இருக்குது. எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்கள் எங்கள் கொள்கை தலைவர் ஒருத்தர் பேசுகிறன்றதுக்காக நாங்கள் கடந்து செல்லவில்லை. நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம். சரியான நேரம் வரும்போது எங்கள் தலைவர் மூலியமாக அதுக்கான ஒரு விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தமிழக வெற்றி கழகத்தோட எதிரி யாரு? அதிமுக திமுக தான் எதிரின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து அதான் தெளிவாக சொல்லிட்டார் சார். தமிழக வெற்றி கழகத்தோட நேரடி எதிரி திமுக அண்ட் பிஜேபி. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. வந்து தமிழ்நாட்டை பார்ப்போம் சார். தமிழ்நாடு தலைவர், எங்கள் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் எல்லாருமே தமிழ்நாட்டை ஊழலிருந்து மீட்டணும், இங்கே இருக்க பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனை சரி பண்ணணுன்றது தான் எங்கள் தலைவரோட மிக முக்கியமான எண்ணம். அண்ட் அதுக்கான தான் உழைச்சிட்டு இருக்காரு. மத்திய பட்ஜெட்ல தமிழகத்தை பற்றி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா மத்திய பட்ஜெட் கொடுத்து எதுவுமே குறைக்க எதுவும் வாய்த்திருக்காங்க. இல்லை சார், கருத்து கொடுத்துருக்காரு. தமிழகத்தை வந்து மறுபடியும் வஞ்சிக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சில நல்ல விஷயத்தை பாராட்டியிருக்காருல்ல சார். அது நீங்கள் போய் பயன்படுத்தினா அந்த பட்ஜெட் முழுசாக வந்து நடைமுறைப்படுத்தும் போது தான் சார் தெரியும். ஓகே சார், நன்றி சார். சார் ரொம்ப நல்லா இருக்குது சார். நான் தான் சொன்னேன் சார், எனக்கு 10 வருஷமாக அந்த இயக்கத்தை வச்சு நடத்திட்டு இருக்கேன். நான் ஒருத்த மட்டும் ஒரு 250-300 பேர் ரிஜிஸ்டர் வாலண்டியர் நாங்கள் இருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 30,000-40,000 மரங்கள் நட்டிருக்கோம். அதில் வந்து 30,000 மரங்கள் மரமாக இருக்குது. என்கிட்ட டாக்குமெண்ட்ரி இருக்குது. நான் வைக்கிறது மட்டும் இல்லை, அது மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். வைக்கிறது ஒரு டீம், மெயின்டைன் பண்ணுறது ஒரு டீம். ஸோ எனக்கு முக்கியம் என்னென்னா, என்னோட கனவு க்ரீன் இண்டியா, க்ரீன் வேர்ல்டு. அதுதான். இயற்கையும் என்விரான்மெண்ட்டும் நல்லா இல்லைன்னா இந்த பூமியில் யாருமே வாழ முடியாது. திருப்பி அதுதான் நான் வலியுறுத்துறேன். ஆல்சோ விவசாயத்துக்கும் நான் என்னோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்மாழ்வார் சொன்ன விவசாயத்தோட விஷயங்களையும் நான் பரப்பிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட இயக்கத்தோட, மண்ணுக்கு மக்கள் இயக்கத்தோட மிக முக்கியமான. சார், நான் உசிலம்பட்டி மக்களாக ரசிகனா, அவருடைய அன்பு தம்பியாக நான் நினைக்கிறது, அவர் படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். உசிலம்பட்டிக்கு என்ன ஒரு முன்னேற்றம் வரணும்னா, அங்கே வந்து விவசாய நிலங்கள் நிறைய இருக்குது. வைகை தண்ணி வந்து நிரந்தரமாக வரணும். அந்த 58 கால்வாய் திட்டம் நிறைவுக்கு வரணும். அப்படி நிறைய பணிகள் முடிவடையாமல் இருக்குது. முக்கியமாக விவசாயம் அங்கே செழிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதான் செய்யணும். மற்றபடி எங்களுக்கு ஸ்கூல், பள்ளிக்கூடம்லாம் இன்னும் முறைப்படுத்தப்படணும்.